பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அயான்ஸ் கார்டன் டு கிச்சன் விலாக். இது என்னென்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க மாங்காய் பச்சடி. இதுக்கு அடுப்பு தேவையில்லை, ஆயில் தேவையில்லை. ஆனால் சூப்பரான சும்மா அல்வா மாட்டம் ஒரு மாங்காய் பச்சடி ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறது என்னென்னு தெரியலையா? கவலைப்படாதீங்க, அதை சொல்லிக் கொடுக்க தான் நான் இருக்கேன். வாங்க, இப்போ நான் இதை உங்களுக்கு சொல்லித்தரேன். 3 பொருள் இருந்தால் போதும். இது என்னென்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள், 2 மாங்காய். நான் இது வந்து எங்கள் ஊரில் ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. இதை கழுவிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இப்போ வெல்லம். இது வந்து 1/2 கிலோ இருக்குங்க. நான் இதை அப்படியே போட போகிறது இல்லை. இதை வந்து இந்த மாங்காயை வந்து நல்லா தோலை சீவி எடுத்துப்போம். இந்த தோலை சீவிட்டுறதெல்லாம் நான் அதை வீடியோவில் காமிக்கல. எடுத்தாச்சு. எடுத்துட்டு இந்த நம்ம கேரட் சீவுறோம்ல, இந்த கண்ணில் சீவ வேணாம், இந்த பெரிய கண்ணில் நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த மாங்காயை வந்து அப்படியே துருவி எடுக்கையில் அப்படியே பூ மாட்டம் வரும். ஏன்னா நம்ம இது வந்து நம்ம அடுப்புலலாம் வச்சு அவிக்கவெல்லாம் போகிறதில்ல. அது அடுப்பில் வச்சு அவிச்சா நம்ம துண்டு துண்டாக போடலாம். நம்ம வெயிலில் மட்டும்தான் வைக்க போகிறோம். அதை அப்படியே பச்சையாகவே தான் வைக்க போகிறோம். அதனால இந்த கேரட் துருவுறதில் துருவி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி துருவுனாக்கா அப்படியே பூ மாட்டம் வரும். பாருங்களேன், எவ்வளோ அழகாக அப்படியே பூ பூவாக வருது. இதை வந்து ஃபுல்லாகவே நான் துருவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த 2 மாங்காயும் ஃபுல்லாகவே துருவிடுறேன். இப்போ 2 மாங்காய் துருவுனதுக்கு இந்த அளவு எனக்கு கிடச்சிருக்கு, இந்த மாங்காயுடைய சதப்பிடிப்பு. இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த வெல்லத்தையும் எடுத்து வச்சுப்போம். வெல்லத்தை வந்து நம்ம உடச்சி கட்டியாக இருக்கிறதுனால உடச்சி போட்டால் சரியாக வராது. இதையும் வச்சு அந்த கேரட் சீவுறதுலே நல்லா துருவிக்கிடலாம். இங்கே பாருங்கள், வெல்லம் வந்து துருவுறது எப்படின்னு கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. ஆனால் நம்ம வெல்லம் வந்து ஈஸியாக துருவிடலாம். நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் துருவ வேண்டியதில்லை, ஈஸியாக துருவிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம வெல்லம் துருவி எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் வரும். இங்கே பாருங்கள், இதையும் நான் வந்து வெல்லத்தையும் துருவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வெல்லம் துருவிட்டு இந்த அவ்வளோ வெல்லமே துருவலை, பாதி வெல்லம் தான் நாங்கள் அதாவது 1/2 கிலோ வெல்லத்தில் ஒரு 1/4 கிலோங்கிற அளவுக்கு துருவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்து நீல வாக்கில் கீறிக்கிட்டு வச்சுட்டு, இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேங்க. இந்த 3 பொருள் தான் வச்சு நம்ம வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். இந்த பாட்டிலை வந்து சுத்தமாக கழுவி காய வச்சு ஈரமே இல்லாமல், கொஞ்சம் கூட ஈரப்பசை இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்குது. இந்த பாட்டிலில் இப்போ எடுத்து போடுவோம். நான் இந்த பாட்டிலில் எடுத்து போட்டு இதெல்லாம் இந்த மாங்காய் இந்த வெல்லம் அதெல்லாம் போட்டு கிண்டையில் வந்து அப்படியே ஃபுல்லாக இருந்துச்சுங்க. கிண்ட முடியலை. இங்கே பாருங்களேன், அப்படியே ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை வந்து கரண்டி வச்சு கிண்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால நான் வந்து வேறு அந்த இப்போ நம்ம மாங்காயெல்லாம் துருவணும்ல, அதே தட்டில் மாற்றிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு இப்போ கிண்டி காமிக்கிறேன் பாருங்களேன். அது வந்து அந்த எல்லாத்தையும் ஒன்றா வந்து கலந்து விட முடியலை. ஏன்னா ரொம்ப ஃபுல்லாகவே இருந்துச்சா பாட்டில் ஃபுல்லாக, அதனால் கலந்து விட முடியலை. அதனால் நான் வந்து தட்டுக்கே மாற்றிடுறேன். தட்டில் மாற்றிட்டு காமிக்கிறேங்க பாருங்கள். இந்த தட்டில் தான் நான் இப்போ எல்லாத்தையும் மாற்றிக்கிற போகிறேன். இப்போ மாற்றியாச்சு. மாற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு 2 ஸ்பூன் வந்து கல்லுப்பு போட்டால் நல்லா இருக்கும். ஆனால் கல்லுப்பு வந்து சீக்கிரம் இதில் வந்து இப்போ கரையாதுங்கிறதுக்காக நான் வந்து சால்ட் உப்பை போட்டிருக்கேன். தூள் உப்பு போட்டு அந்த மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மிளகாய் எல்லாத்தையும் வந்து நல்லா அந்த உப்பு இனிப்பு இந்த இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வெயிலில் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சும்மா சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம வந்து அடுப்பில் வேக வைக்கலை, எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் தாளிக்கலை, மசாலா எதுவுமே போடலை. இந்த பச்சை மிளகாயோடைய உரப்பும் அந்த உப்பு அந்த வெல்லத்துடைய இனிப்பு இது 3 கலந்து அந்த மாங்காயுடைய புளிப்பு எல்லாம் கலந்து வச்சா டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்ததுக்கப்புறம் அந்த மாங்காயிலேருந்து எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். ஒரு சொட்டு தண்ணி கூட கலக்கவே இல்லைண்ணா. ஆனால் வந்து ஃபுல்லாக நல்லா தண்ணி விட்டுருச்சு. இது வந்து நான் நைட்டுக்கு தான் வந்து ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து மூடி வச்சுருவோம். வச்சுட்டு உங்களுக்கு காலையில் இதை திருப்பி எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வெயிலில் வைக்கணும் இல்லையா, அதுக்காக நான் இப்போ மறுநாள் காலையில் எடுத்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மூடி போட்டு அப்படியே ஓரமாக அதை எந்த டிஸ்டர்ப் பண்ணலை. அது அவங்க பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு இருங்கன்னு சொல்லி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு அப்படியே அந்த வெல்லத்துடைய பாவு கரைஞ்சிட்டு அப்படியே வருது. இங்கே பாருங்கள், குழம்பு மிளகாய்த்தூள், குழம்பு மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள், பச்சை மல்லித்தூள், தாலி கரியான தூள், அப்புறம் சாம்பார் பொடி, இட்லி பொடி, ரசப்பொடி, இஞ்சி பொடிங்கிறேன், பூண்டு பொடி, எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பேரில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அரிசி வடகம், கூழ் வடகம் இதெல்லாம் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணாக்கா நாங்கள் உங்களுக்கு அது டீட்டெயில்ஸ் சொல்லி உங்களுக்கு கொரியர் மூலமாக உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், மறுநாள் காலையில்
அந்த மாங்காயெல்லாம் எடுத்து பார்த்தாச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே ஊறி தண்ணியெல்லாம் விட்டு அவ்வளோ ஒரு அழகாக அப்படியே தேன் மாட்டம் இருக்குது பாருங்களேன். இந்த ஒரு நாள் வச்சதுக்கு இந்த மிளகாயெல்லாம் பாருங்கள் அப்படியே அந்த வெள்ளை பாவில் வந்து ஊறி போய் ஊற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இப்போ வந்து நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு இது எந்த அளவுக்கு டேஸ்ட் உப்பு போதுமா என்னங்கிறத இப்போ நம்ம கலந்துக்கலாம். ஏன்னா வெல்லம்லாம் நம்ம நல்லா கரெக்டாக போட்டிருக்கோம். உப்பு மட்டும் நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கிறலாம். உப்பு போடலைன்னா உப்பு பத்தலைன்னா அதோடைய டேஸ்ட்டே தெரியாது. அதுக்காக நான் அந்த உப்பை பார்த்து செக் பண்ண போகிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் ஒரே நாளில் வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. ஆனால் இது வந்து எனக்கு கிடைக்கிறத பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பாருங்க இப்போ வந்து அது வந்து அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் வைக்க போகிறோம்ல, ஒரு நல்ல காட்டன் துணி, வெள்ளை காட்டன் துணி போட்டு நான் வந்து வெள்ளை துணி போடலை, நெட்டு இருந்துச்சு என்கிட்ட. அதாவது சால்லேருந்து கட் பண்ணோம்ல அந்த நெட்டு இருந்துச்சு. அதை எடுத்து போட்டு ஒரு கயிறை வச்சு நல்லா டைட்டாக கட்டிடலாம். தூசி எதுவும் போகாமல் இருக்கிற வெயிலில் வைக்க போகிறோம்ல, அதுக்காக தூசி போகாமல் இருக்கிறதுக்காக துணி வெள்ளை துணியை இல்லாட்டி இது மாதிரி ஒரு நெட்டை எடுத்து போட்டு நான் வந்து இதை வச்சுட்டு நான் ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு இது வந்து 5 நாள் வச்சேங்க. 5 நாளைக்கு இடையில எங்கள் வீட்டில் எல்லாரும் எடுத்து வெறும் வாயில சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. நான் போட்டது இந்த பாட்டிலில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதில் 3/4 பாசி பாட்டில் இருந்துச்சு. எனக்கு கிடைச்சதே இதுதாங்க. என்னமோ ஒரு படத்தில் விளம்பரத்தில் சொல்லுவாங்கள்ல, நான் கேட்டது இது எனக்கு கிடைச்சது இதுதான் அப்படின்ட்டு. அது மாதிரி நான் போட்டது இந்த பாட்டிலில் 3/4 இது போட்டு வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு கிடைச்சது இந்த சின்ன பாட்டில் இவ்வளோதாங்க எனக்கு கிடைச்சது. ஏன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோ பேருமே என் தங்கச்சி, எங்கள் அக்கா, என் தம்பி பொண்டாட்டின்னு ஏன் என் பேரன் கூட விட்டு வைக்கலைங்க. அவ்வளோ பேர் எடுத்து வெறும் வாயிலே சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. இதையாவது எனக்கு விட்டு வைங்கன்னு சொல்லி இதை கெஞ்சி வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அல்வா கட்டி மாட்டோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இது வந்து நான் சாதத்துக்காக இது வச்சேன். ஆனால் சாதத்தை விட சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுன்னா சொல்லவே முடியல. அவ்வளோ ஒரு செம்ம டேஸ்ட்டுங்க. இதே போல் நீங்களும் ரெடி பண்ணி இந்த வெயிலுக்கு இதே போல் நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் இதை அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் ஒரு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி. உங்களுக்கு மசாலா பொருட்கள் தேவைப்படுறவங்க கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது நாங்கள் தரமாகவும் நல்ல சுத்தமாகவும் நாங்கள் ரெடி பண்ணி தருவோம். வேணுங்கிறவங்க எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.